இவங்களுடைய பிறப்பு அம்சப்படி இவங்க ஒரு லேண்டோ வீடோ வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டில் இவங்களால தங்கவே முடியாது. வாடகை வீடும் செட் ஆகாது, தங்கவும் முடியாதா? வாடகை இவங்க சொந்த வீடு வாங்கி வாடகைக்கு விட்டாங்கன்னா, நான் சொல்றது எப்படின்னா, இவங்க சொந்த வீடு, இவங்க வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க. இவங்க சொந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அது கோயில் லேண்டாக இருக்கும், அல்லது புறம்போக்கு இடமா இருக்கும், அல்லது அந்த இடம் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், ஏதாவது ஒரு சட்ட சிக்கல் இருக்கும். அல்லது அப்படியே இல்லைனாலும் இவர்கள் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கான அந்த ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். வாடகைக்கு தான் விட்டுருப்பாங்க. அந்த வாடகைக்காரங்க இவங்க ஏதாவது டென்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த வீட்டை எப்படியாவது டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த வீட்டை ஏதாவது உடச்சிருவாங்க. என்னம்மா இப்படி பண்ணுறீங்க, ஏமா அப்படிம்பாங்க. ஹவுஸ் ஓனர் டெனன்ட் சண்டை இது இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி தான் சார் சரி பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் இதெல்லாம் தான். அதான் சொன்னேன் வினோத், இது எப்படின்னா, இது ரகசியத்தை ரொம்ப கற்றுக்கக்கூடாது. கற்றுட்டிங்கன்னா நிம்மதி போயிடும். இது இப்படி தானே, இது இப்படி தான், மாற்றலாம் முடியாது. ஹார்ட் லப்பு டப்புன்னு தான் துடிக்கும்னா அப்படி தான் துடிக்கும். இதுக்கு பதிலாக வேறு டியூனில் துடினாலும் அது கேட்காது. அது சட்டம் தன் கடமையை செய்யும். சுக்கிரன் தன் கடமையை செய்கிறார். இது இப்படி தான் நடக்கும், அவ்வளோதான். இது இவங்க வாங்கிட்டு வந்த வரோம். அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இன் த சென்ஸ் இவங்க ஒய்ஃப் பேரில் வாங்கணும், அல்லது இவங்க குழந்தைங்க பேரில் வாங்கணும். இவங்களுக்கு லேண்டு ராசி, வீடு வாங்குற ராசி இல்லைன்னு ஹானஸ்ட்டாக ஒத்துக்கிட்டு போயிடணும். அவங்க பேர் வாங்கிட்டு தப்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அல்லது அவங்கள இதரா பத்திரத்தில் 2 பேர் கொண்ட பத்திரம் அப்படி போட்டு நோப்புறோம். இப்போ 3 12 கூடியவனாக புத பகவான் இருப்பதால், அதே மாதிரி 5 கூடியவனாக இவருக்கு செவ்வாய் பகவான் இருப்பதால் இவர்களுக்கு லேண்டு ராசி உண்டு. இவங்க எப்படின்னா, இவங்க வாங்கினா இவங்களுக்கு செட் ஆகாது, ஆனால் இவங்க வித்தா ஓடும். ஓகே. ஒரு லே அவுட் எடுத்து அந்த லே அவுட்டை பாட்டா ஒவ்வொரு 3/4 கிரவுண்டு, 1/2 கிரவுண்டு, 1 கிரவுண்டுன்னு போட்டு வித்தாங்கன்னு சூப்பராக போகும். இவங்க தொட்ட நேரம் பிச்சுக்கிட்டு ஓடும். ரியல் எஸ்டேட் இவங்களுக்கு கை கொடுக்கும். ஆனால் இவங்களுக்கு மட்டும் ஓட்டாது. இவர்கள் வாழ்க்கையில் 40க்கு அப்புறம் தான் இவங்களுக்கு பிரகாசம். 40 வயதுக்கு மேலே எல்லா ஃபைனான்ஸ் ட்ராப் அத்தனையும் கடகராசிக்காரங்க விழுந்திருப்பாங்க. ஏன்னா அவன் 6 கூடியனவன் குரு இருப்பதால். படம் எடுத்து தோத்து போன அத்தனை பேர் கடகராசிக்காரங்க தான். பிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி தோத்து போன அத்தனை பேர் கடகராசிக்காரங்க தான். இவங்க என்னைக்கு வேல் வழிபாடு, என்னைக்கு இவர்கள் இப்போ நாகர் வழிபாடு செய்கிறாங்களோ அன்னைக்கு வரைக்கும் இவங்களுக்கு கஷ்டம் தொடரும். சனியை முக்கியமாக இவங்க திருநள்ளாறு போகிறது, குச்சனூர் போகிறது, அது மாதிரி வழிபாடுகள் செய்து கொள்ளலாம்.